டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் திரைக்கதை எழுதி இயக்கி இருக்கக்கூடிய இட்லி கடை. பவர் பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களுக்கு அப்புறம் தனுஷ் இயக்கி இருக்கக்கூடிய 4வது படம் இந்த இட்லி கடை. படம் எப்படி இருக்குது, கதை என்னன்னு பார்க்குறதுக்கு முந்தி ஒரு டைரக்டராக தனுஷ் இந்த படத்தில் சக்ஸஸ் ஆகியிருக்காரா, அல்லது சின்ன வயசில் 4 இட்லி சாப்பிட்றதுக்கே நடுராத்திரியில் அக்காவோட சேர்ந்து வயலில் பூ பறித்து கஷ்டப்பட்டு இட்லி சாப்பிட்ட மாதிரி கஷ்டப்பட்டுருக்காரான்னு பார்ப்போம். கம்பெனி வெளியிட்ட ட்ரெய்லரில் இட்லி கடையோட மொத்த கதையும் அவங்களே சொல்லிட்டதால் கதையை பற்றி பேசுறதுக்கு ஸ்பாய்லர் அலர்ட்னு நம்ம எதுவும் யோசிக்க வேண்டியதில்லை. சங்கராபுரம்ங்கிற குட்டி கிராமத்தில் பிறந்த தனுஷ் கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவரோட அப்பா ராஜ்கிரணோ சொந்த மண், பிறந்த பூமி, பாட்டன் முப்பாட்டன் சென்டிமெண்ட்டு இதெல்லாம் பேசிட்டு அவர் ஊரை விட்டு போகிறத அவ்வளோவா விரும்பலை. அப்பாவோட வற்புறுத்தலையும் மீறி ஒரு கட்டத்தில் பாங்காக்கில் இருக்க அருண் விஜய் கம்பெனியில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறாரு தனுஷ்.